பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியேன் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு, வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனி, எங்கள் பிரானை காண கள் அடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சென்ற வகுப்பிலே சனத்குமார படலத்தை முடிவு செய்திருந்தோம். சனத்குமார படலத்தின் இறுதியிலே நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு தலங்களிலே சிறந்தது காஞ்சி என்ற செய்தியை சொல்லி, இந்த செய்தியை ஏன் பெருமான் பெருமாட்டிக்கு கையிலே உரைக்கும் பொழுது அருகிருந்து கேட்டேன் என்று கூறினார். அதனை இப்பொழுது விரித்து தல விசேட படலம் என்ற அடுத்த படலத்திலே ஆசிரியர் கூறுகின்றார். படலத்திலே முதலிலே திருக்கையிலே இறைவன் கொலுவீற்றிருக்கின்ற சிறப்பானது அழகாக வர்ணிக்கப்படுகின்றது. சிவபெருமானுடைய திரு ஓலக்க சிறப்பு. ஓலக்கம் என்றால் கொலுவிற்றிருத்தல். இழைத்த பன்மணிகள் காந்தி விட்டெரிக்கும் எரிசுடர் பேரொளி பரப்பு, மழைக்களத்திரையை தொழப்புகும் திரள் சால் வானவர் நோக்கல் ஆற்றாது, விழித்துணை இமைப்பச் செய்தொரும் அவர் அவ்விளைவு அறியாது, எமக்கு என்னே பழுத்ததோ முடிவு காலம் என்று அழுங்கும் படியதோர் கனக மண்டபத்தில். இறைவன் கைலாயத்திலே பலவிதமான ஒளி வீசுகின்ற ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பொன்மயமான ஒரு மண்டபத்திலே விற்றிருக்கின்றான். அந்த பொன்னினுடைய ஒளியும் அங்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற நவமணிகளின் ஒளியும் சுடர்விட்டு பிரகாசிப்பதனால அங்கு தரிசிக்க வருகின்ற தேவர்களுக்கெல்லாம் அந்த ஒளியை காண முடியாது கண் கூசவும் அவர்கள் சற்றே கண்ணை மூடி திறக்கின்றார்களாம். என அதிகமான ஒளியை தாங்க மாட்டோம் என்று சொல்லி கண்ணை மூடி திறக்கின்றார்கள். அந்த ஒளி காரணமாக கண்ணை மூடி திறக்கின்றார்கள், தங்களை அறியாமலேயே. அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆனால் இவ்வாறு தாங்கள் இமைத்ததை உணர்ந்து அவர்கள் அஞ்சினார்களாம். தேவர்களுக்கு அவருடைய வாழ்வு முற்று பெறப் போகின்றது என்ற நிலையிலே ஒரு 15 நாட்கள் முன்பாக கண் இமைக்க தொடங்கும் என்பது கணக்கு. இப்பொழுது இவ்வாறு தங்கள் கண் இமைத்த காரணத்தினாலே தங்களுடைய அந்திம காலம் வந்துவிட்டதோ என்று அஞ்சினார்களாம். அவ்வாறு அஞ்சும்படியான பேரொளியோடு கூடியது அந்த ஹேம சபை, அதாவது பொன்மயமான மண்டபம். அந்த மண்டபத்திலே இறைவன் கொலுவிற்றிருக்கின்றான் என்பது முதற்பாடல். எருள் வலித்திரள் தோள் இரணியன் மருமத்து இரத்த நீர்வாய் மடுத்து எழுந்த வெறிமயக்கருத்த பெருவலி நோக்கி விலக்குறா மும்மல மயக்கும் பெருகென நரமாமடங்கள் தான் முழுதும் மடங்களாய் திருவடி தாங்கி உருவது கடுக்கும் மடங்கள் ஏற்றெடுத்தத்து ஒளியறி மணி பொலம் தவிசின். பொலம் தவிசு என்றால் பொன்மயமான இருக்கை, ஆசனம். அந்த பொன்மயமான இருக்கை, பெருமான் அமர்ந்திருக்கின்ற ஆசனத்தை 2 பக்கங்களிலும் 2 சிங்கங்கள் தாங்குகின்றன என்பதனால அதற்கு சிங்காதனம் என்று பெயர். அந்த சிங்கங்கள் வடிவத்திலே திருமாலே தாங்குகின்றானோ
என்று இங்கு ஆசிரியர் ஐயமுறுகின்றார். திருமால் தான் சிங்க வடிவத்திலே வந்து தாங்குகின்றானோ? ஏன்னு கேட்டா ஏற்கனவே திருமால் சிங்க வடிவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதனால அந்த வடிவத்திலே வந்து தாங்குகின்றானோ? இப்பொழுது அதே வடிவத்திலே தாங்குவதற்கு என்ன காரணம் என்று ஒரு காரணத்தை கற்பிக்கின்றார். முன்பு எருள்வலி திரள்தோள் இரணியன் மருமத்து இரத்த நீர் வாய்மடுத்தெழுந்த வெறிமயக்கு அறுத்த பெருவலி நோக்கினான் அப்படிங்கிறார். முன்பு நரசிங்கமாக இருந்து ஆற்றல் படைத்த இரண்ட தோள்களை கொண்ட இரணியன் என்ற அரக்கன் அவனுடைய நெஞ்சை பிளந்து அந்த செங்குருதி நீரை பருகினார் திருமால் நரசிங்க வடிவமாக. அந்த ரத்தத்தை குடித்த காரணத்தினாலே ஒரு பெரிய போதை மயக்கம் ஏற்பட்டது. அந்த மயக்கத்தினாலே அவர் வந்து தேவர்களும் உலகமும் அஞ்சும் வண்ணம் நடந்து கொள்ளவும், அந்த மயக்கத்தை தீர்க்கும் வண்ணம் சிம்புளாக சரபமாக பறக்கின்ற சிங்கமாக வந்து இந்த நரசிங்கத்தை அடக்கி ஆட்கொண்டார் இறைவன். அப்பொழுது முன்னர் எவ்வாறு நரசிங்கமாக இருந்து மயங்கிய நிலையிலே அந்த மயக்கத்தை பெருமான் போக்கினானோ, அதனினும் பெரிய மயக்கம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. அயன்மால் எல்லோரும் உயிர்கள் தான் என்பதனால அவர்களுக்கு மும்மல மயக்கம் உண்டு. அப்ப ஒரு மயக்கத்திலிருந்து போக்கிய பெருமானே, நீ இந்த 3 மலங்களின் மயக்கத்திலிருந்தும் என்னை போக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு கூட இப்பொழுது கைலையிலே இறைவனுடைய ஆசனத்தை தாங்குகின்ற சிங்க வடிவத்தை திருமால் பெற்றுக்கொண்டு வந்து தாங்குகின்றானோ? இவ்வாறு இறைவனுக்கு பணி செய்வதனால பெருமான் 3 மலங்களினால் உண்டாகின்ற மயக்கத்தையும் போக்குவான் என்று கருதி இவ்வாறு செய்கின்றானோ என்று எண்ணும்படியாக அழகான சிங்கங்கள், அந்த சிங்கங்களினாலே தாங்கப்படுகின்ற ஒரு பொன்மயமான ஆசனத்திலே இறைவன் அமர்ந்திருக்கின்றான் கைலாயத்திலே. எரி அவிர்ந்தனைய துவர்மணி ஜடிலத்து எரிதிரை கங்கையூடல் 5 பருவரும் கேண்மை சிறுபிறை கிறங்கி பற்றி தன் இருக்கையில் கொடுபோய் பெருமராதளிப்பான் முழுமதி அணுகி செவ்விவார் துறைவதுமானும் விரி கதிர்த்தருள தொங்கல் சூழ் வட்ட வெண்குடை மீமிசை நிழற்ற. பெருமான் ஒரு ரத்தன சிங்காதனத்திலே அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய திருமுடியின் மீது முத்து மாலைகள் வட்டமாக தொங்குகின்ற முழு நிலவை போன்ற ஒரு வெண்கொற்ற குடை. அந்த குடையானது நிழல் செய்கின்றது. அந்த வெண்கொற்ற குடையை பார்க்கும் பொழுது அங்கு முழுமதியே இவ்வாறு குடையாக வந்து விட்டதோ என்று ஆசிரியர் கருதுகின்றார். முழு நிலவு குடையாக ஏன் வர வேண்டும் என்று கேட்டால், பெருமானுடைய சடையிலே ஒரு சிறு பிள்ளை நிலா இருக்கின்றது. அப்பொழுது தன் குலத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அஞ்சிக் கொண்டே இருக்கின்றது சடையில. அப்போ நம்முடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை அஞ்சும் பொழுது அதை காப்பதற்கு அந்த இனத்திலே பெரியவர் வருவது உண்டுதானே என்பதனால அதனை காப்பதற்காக அந்த முழு நிலா என்பது குடை வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டதோ என்று தோன்றுகின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றம் செய்கின்றார். நெருப்பு பற்றி எறிவதை போல பவள மணிகள் நிறைந்திருக்கின்ற சடை, அந்த சடையிலே வீசுகின்ற கங்கையினுடைய அலைகளினாலே அலைக்கப்பட்டு சடையிலே இருக்கின்ற பாம்பினை கண்டு அஞ்சி என்பது பொருள். அது இங்கு வெளிப்படையா சொல்லப்படல. பருவரும் என்றால் துன்புறுகின்ற, இனத்தினால் ஒற்றுமைப்பட்ட நட்பு கொண்டிருக்கின்ற பிள்ளையாகின்ற சிறு பிறைக்கு இறங்கி அதற்கு அருள் செய்வதற்காக, நீ அஞ்சாதே நான் இருக்கின்றேன் என்று அதற்கு உறுதியளிப்பதைப் போல முழுநிலா வந்துவிட்டதை போல குடையானது காணப்படுகின்றது. ஆகவே முழுநிலாவே குடை வடிவத்திலே வந்திருக்கின்றது. அந்த குடையினை சுற்றி எல்லா பக்கங்களிலும் முத்து மாலைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். தொல்லை நாட்புகழ்கள் எங்கனும் நெருங்க துன்றி வெற்றிடங்கள் இன்மையினால் அந்நுரழ்மிடற்று பிறானிடத்துயிர்த்த அற்றை நாட்கீர்த்திகள் இருவான்
செல்விடம் துருவி கொட்பகோல் அரிமான் செழுந்தவி சுடுமணி குடை கீழ் எல்லையும் மேலும் வெள்ளொளி பரப்பும் இடையில் சாமரை இரட்ட. இவ்வாறு பெருமான் வெண்கொற்ற குடையின் நிழலிலே ரத்தன சிம்மாசனத்திலே தங்கத்தவிசிலே அமர்ந்திருப்ப அருகிலே இருந்து சாமரைகள் இரட்டுகின்றார்கள் பணி செய்கின்ற கணங்கள். அந்த வெண் சாமரைகள் இரட்டுதல் வெண்மையான ஒளியினை பரப்புகின்றன. அந்த சாமரம் வீசும் பொழுது வெள்ளொளி பரவுகின்றது. வெள்ளொளி என்பது புகழொளி என்று இங்கு உருவகப்படுத்தப்படுகின்றது. பெருமானுக்கு எல்லையில்லாத புகழ் உண்டு. பெருமானை யாராலும் குற்றம் கூற முடியாது. பெருமான் எந்த செயல் செய்தாலும் அது அவனுக்கு புகழாகத்தான் முடியும். அவனை பிறர் திட்டினால் கூட அது புகழாக மாறிப்போய் சேரும் என்று சம்பந்த பெருமான் கூறுகின்றார். புகழல்லது பழியிலர் தாமே என்று ஒரு பதிகத்திலே கூறியிருக்கின்றார். இப்பொழுது பெருமானுடைய எல்லையில்லாத புகழ்கள் எல்லாம் அந்த பெருமானை சுற்றி வெள்ளொளி பரப்புவதைப் போல, சுற்றி சுற்றி வந்து அந்த பெருமானுக்கு புகழே சேர்வதைப் போல, அந்த சாமரைகள் இரட்டப்படுவது, இரட்டுதல் என்றால் தொடர்ந்து வீசுதல், இரட்டுதல் என்ற தமிழ் சொல்லுக்கு வீசுதல் என்று பொருள். தாமரைகளை வீசுதலாலே ஏற்படுகின்ற வெள்ளொளி என்பது பெருமானுக்கு எப்பொழுதும் புகழே சேரும், அவனுக்கு அருகிலே பழி வந்து சேராது, அவனுக்கு புகழ்தான் சேரும் என்பதை நிறுவுவது போல் அந்த வெள்ளொளியினை சாமரைகள் இரட்டை கொண்டிருக்கின்றன. ஆகவே அவருடைய கீர்த்தியே சாமரை வடிவத்திலே இருந்து வெள்ளொளி பரப்பிக் கொண்டிருக்கின்றது என்று கருதுவதைப் போல இருக்கின்றது என்று சொன்னார். வேட்ட வேட்டாங்கு வரங்கள் பெற்றேகும் விண்ணவர் அது கொடு செருக்கே கோட்டமுற்று அழியாதறி உறுப்பவர் போல் கோட்டமுற்று அழி கய முகத்தன் வாட்டிரல் சூரன் முதலியோர் செகுத்த மறுப்பொடு சுடர்படி நெடுவேல் காட்டிய கரத்தின் அருமுகத் தேவும் கணேசனும் இருவுடை வயங்க. பெருமானுடைய இரண்டு பக்கங்களிலே இரண்டு குமாரர்கள் இருக்கின்றார்கள். பெருமானுக்கு குமாரர்கள் பலர் என்று புராணம் கூறுகின்றது. சுபுத்திரனே நமகா என்று பத்ம புராணத்திலே வருகின்ற வேதசார சிவ சகசிரநாமம். அதற்கு உரை வகுத்த பெரியோர் ஒருவர், காஞ்சிபுரத்திலே 57வது பீடமாக இருந்தவர், திருவெண்காட்டிலே சமாதி கொண்டிருக்கின்றார். அந்த பெரியவர் கூறுகின்றார், புராணங்களிலே பெருமானுக்கென்று பிள்ளைகள் பலர் இருக்கின்றார்கள். வேதங்களிலே தேவர்களே பெருமானுடைய பிள்ளைகள் என்று கூறப்படுகின்றார்கள். பெருமானுக்கு மருத்துக்கள் பிள்ளைகள் என்ற கருத்து இருக்கின்றது. மருதவானவர் என்ற அந்த சொற்றொடர் நம்பியாதருடைய தேவாரத்திலே, திருப்புணவாசல் தேவாரத்திலே பயிலுகின்றது. மருதவானவர் என்றால் எல்லா வானவர்களும் பெருமானுடைய பிள்ளைத்தானத்திலே இருப்பவர்கள் என்பது பொருள். பெருமான் தன்னுடைய பிள்ளைகளினாலே பெருமையை பெறுகின்றவன். பெருமானுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றார்கள் என்பது பொருள். அத்துணை பிள்ளைகளிலும் மிக சிறப்பாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, மூத்த பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற கணேசர். அவர் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு வருகின்ற விக்னங்களை நீக்குவதற்கென்றே பெருமான் ஒரு களிற்றின் வடிவத்திலே, பிடி வடிவத்திலே இருக்கின்ற பெருமாட்டியோடு கழித்து உண்டாக்கிய கடவுள் என்ற கருத்திலே சம்பந்த பெருமான் கூறுகின்றார். பிடியதன் உருவுமை கொல மிக கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்பதனால அவ்வாறு அவருடைய படைப்பானது சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு வருகின்ற இடையூறுகளை எல்லாம் நீக்குவதற்கென்றே படைக்கப்பட்ட கடவுள் அந்த மூத்த பிள்ளையாராகின்ற கணேச பெருமான். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் குமாரன் என்று சொன்னால் அது முருகப்பெருமானைத்தான் குறிக்கின்றது. குத்சிதான் மாரயதி குமாரகா, எல்லா விதமான பாவ எண்ணங்களையும் போக்குவதனால முருகப்பெருமானுக்கு குமாரன் என்று ஒரு பெயர் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பிள்ளை என்றாலே அந்த கையிலே வேலையுடைய அந்த பிள்ளைதான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சேய் என்று சொல்லப்படுகின்ற கடவுள், சேய் என்ற திருநாமத்தை தாங்கியிருக்கின்ற முருகப்பெருமான், அந்த இருவரும் பெருமானுக்கு இரு பக்கங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த இருவரும் பெருமானுக்கு இரு பக்கங்களிலே அமர்ந்திருப்பது வந்து வழிபடுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தருகின்றதா, எச்சரிக்கை உணர்வினை தருகின்றது. அது என்ன எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு கேட்டா,
இந்திரா நயன்மால் முதலிய தேவர்கள் எல்லாம் கைலாயத்திலே பெருமானை வந்து வணங்குகின்றார்கள். அவர்கள் விரும்பிய வரத்தை எல்லாம் பெருமான் உடனேயே அழித்து விடுகின்றார். காலதாமதமின்றி வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பவன் அவன்தான் என்பதனால என்ன நினைச்சுக்கிட்டு வந்தாலும் அது கிடைச்சிருது. இவ்வாறு நாம் நினைப்பது நடப்பதனால நமக்கு அறிவிலே ஒரு மயக்கம் உண்டாகும், ஒரு செருக்கு உண்டாகும், ஒரு திரிவு உணர்ச்சி உண்டாகும், நம்மால் எல்லாம் முடியும் என்ற எண்ணம் உண்டாகும். அந்த எண்ணம் உண்டாக கூடாது. அந்த எண்ணம் உண்டாகாமல் இந்த கணேசர் மற்றும் முருகப்பெருமானுடைய அந்த அருட்பார்வையானது அந்த கோட்டத்தினை நீக்குகின்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட கோட்ட உணர்வினாலே கஷ்டப்பட்டவர்கள் இருவர். யாருன்னு கேட்டா, கஜமுக அசுரன் என்ற ஒரு அசுரன். அவன் பெருமானிடத்திலே வரங்களை பெற்று அதனால் மதிமயங்கினான் என்று பார்க்கின்றோம். அந்த கஜமுக அசுரனை திருச்செங்காட்டங்குடியிலே வைத்து ரத்த ஆறு ஓடும் வண்ணம் அவனை சங்கரித்தார் விநாயக பெருமான். பிறகு அந்த குற்றம் நீங்க அங்கேயே கணபதீச்சரத்திலே பெருமானை வழிபட்டார் என்று தலபுராணம் கூறுகின்றது. அதே போல பெருமாண்டத்திலே பெற்ற வரங்களை கொண்டே மதிமயங்கினார்கள் சூரன் முதலிய அசுரர்கள். அந்த சூரபத்மன் முதலிய அசுரர்களை வதம் செய்தார் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே. அங்கேயே அந்த குற்றம் நீங்க பெருமானை வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். திருச்செந்தூர் புராணம் கூறுகின்றது. இவ்வாறு பெருமானுடைய அருளை பெற்றும் மதிமயங்குதல் கூடும். அவ்வாறு மதிமயங்காதிருப்பதற்காக இந்த கணேசர் மற்றும் முருகப்பெருமான் இவர்கள் இருவரும் பெருமானுடைய திருக்கோயிலிலேயே, நம்ம சிவன் கோயிலிலே நுழையும் போதே வாசல் இருப்பாங்க ரெண்டு பேரும். நாதம் பிந்து என்ற நிலையிலே இருப்பவர்கள் இருவரும். நாத தத்துவத்திலே இருப்பவர் கணேசர், பிந்து என்ற தத்துவத்திலே இருப்பவர் முருகப்பெருமான். எந்த சிவாலயத்துல போனாலும் நுழையும் பொழுதே இந்த இருவரையும் நாம் பார்த்து கொண்டு போகின்றோம். இந்த இருவரோடு பெருமானுடைய காட்சியை பெறுவதனால பெருமானுடைய அருளை பெற்று நாம் மயங்காதிருப்பதற்கு துணை செய்கின்றார்கள் என்ற ஒரு அரிய பெரிய கருத்தினை இங்கு நமக்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். அடுத்தது, அங்கு பெருமானை சுற்றி குரல் பூத கணங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் குட்டையாக இருக்கின்றார்கள், அசிமெட்ரிக்கலா இருக்கிறார்கள். அதாவது ஒரு தோள் உயரம் கம்மியாகவும் ஒரு தோள் உயரம் அதிகமாகவும், குறுந்தாள் கொண்டவர்களாகவும், குட்டையாகவும், பெரிய விழிகளோடும், குழிந்த விழிகளோடும், நீண்ட பற்களோடும், பார்ப்பதற்கு நகையை உண்டாக்குகின்ற உருவம் அல்லது அச்சத்தை உண்டாக்குகின்ற உருவம். ஆனால் அருளே வடிவானவர்கள். பெருமானுடைய கருணையை தவிர அவர்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. மூவுலகத்தையும் படைத்து காத்து அழிக்கின்ற வல்லமை பெற்றவர்களா இருந்தாலும் அதிலே கருத்து செலுத்தாதவர்கள், பெருமானுக்கு தொண்டு செய்வதிலேயே குறிப்போடு இருப்பவர்கள். அப்படிப்பட்ட முக்தி நிலையில் இருக்கின்ற முக்தான்மாக்கள் தான் சிவகணங்களாக, அங்க பூத கணங்களாக பெருமானுக்கு அருகிலேயே அவனை விட்டு பிரியாதவர்களாக பழந்தொண்டர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உருவத்தினாலே பெருமை என்பது பெருமை இல்லை, பெருமானுக்கு அருகிலே இருப்பதுதான் உண்மையான பெருமை என்பதை அவர்கள் காட்டுகின்றார்கள் என்ற கருத்தினை இந்த பாடலிலே கூறுவார். 6வது பாடலிலே, உருவினில் பெருமை பெருமையன்று உருவில் சிறுமையை தினும் உமைபாகன் அருளினில் பெருமை பெருமை என்று. யாருக்கு பொன்னம்பலம் கிருபை இருக்கின்றதோ அவனே பெரியவனாம் என்று ஒரு பாடல் உண்டு. யாருக்கு சுவாமியினுடைய அருள் இருக்கின்றதோ அவர்கள் தான் பெரியவர்கள். அவர்கள் குட்டையாக இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அவர்கள் விகாரமா இருந்தாலும் அந்த உருவத் தோற்றத்தை கண்டு அவர்களை எண்ணக்கூடாது என்று எச்சரிக்கும்படி பெருமானுடைய முழுமையான அருளை பெற்றவர்கள் எல்லோருமே அச்சத்தையும் நகையும் தருகின்ற உருவத்தோடு தான் அங்கு பூதகணங்களாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கு நமக்கு காட்டுகின்றார். உருவினில் பெருமை பெருமை என்று உருவில் சிறுமை எய்தினும் உமைபாகன் அருளினில் பெருமை பெருமை, அதுவே உண்மையான பெருமை என்று உலகம் அகிலமும் தெளிதர என்று எல்லா உயிர்களும் அறியும் வண்ணம். உலகம் என்றால் உயிர், அகிலம் என்றால் பாக்கி இல்லாமல், இந்த உண்மையை ஐயமின்றி எல்லா உயிர்களும் தெரிந்து கொள்ளும்படி பெருமான் என்ன செய்கின்றான் கேட்டா, அங்கு வருகின்ற பிரம்ம விஷ்ணுக்களை அருகிலே வரவிடாது தன் அருகிலே எப்பொழுதும் இந்த குரல் பூத கணங்களையே கொண்டிருக்கின்றான். இந்த கருத்தில தான் இதை பார்த்துதான் திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொல்லுவார், அந்த திருப்பெருந்துறை பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு இந்திரன் அயன்மால் முதலிய தேவர்கள் வரும்பொழுது நீங்க எல்லாம் கியூல வாங்க, எங்களுக்குத்தான் முதல் உரிமை இருக்கின்றது என்று தொண்டர்கள் முன்னே செல்லலாமா. என்ன காரணம்?
தொண்டர்கள் கையிலே அந்த குரல் பூத கணங்களாக உருமாறக்கூடிய தவம் செய்தவர்கள். அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றிமற்றிந்திரனோடு அமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின்பல்லது எடுக்க ஒட்டோம் என்று அந்த திருப்பொற் சின்னத்திலே கூறுகின்றார். அருகெடுத்தல் என்றால் போற்றி செய்தல், பெருமானை வாழ்க என்று அருகிலே வந்து வாழ்த்துதல். அதற்கு அவர்கள் பின்னால் கியூவில் இருந்துதான் வர வேண்டும், வரிசையில் இருந்து வர வேண்டும். எந்த நேரமும் அந்த வரிசையினை இடைமறித்துக் கொண்டு முன்னே செல்கின்ற உரிமை என்பது தொண்டர்களுக்கு உண்டு என்பதனால தொண்டர்களுக்கு என்னைக்குமே என்ட்ரி பாஸ் இருக்கு. எங்க? திருப்பெருந்துறையிலே என்று பார்க்கின்றோம். ஆகவே மறுமலர் கிழவன் முதலியோர் புறத்து மன்னிட, வாசனையான தாமரை மலரிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பிரமன் முதலியோர்கள் தொலைவிலே இருக்க, நகுநடை குறுந்தாட் பெருவயிற்றழல்கால் குழிவிழி பூத பெருங்கணம் அருகு நின்ற, அந்த பூதகணங்கள் நடந்து வரும்போதே நமக்கு சிரிப்பு வரும். அப்படி தத்தகா பித்தகான நடந்து வரும். அவை நடந்து வருகின்றன. அவற்றுடைய திருவிடைகளை பார்த்தால் அவை குறுகிய திருவிடைகளாக இருக்கும். வயிற்றினை பார்த்தால் எல்லாமே கணபதி போல பெருவயிறு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய விழியினை பார்த்தால் அந்த விழிகள் உள்ளே குழிந்து நெருப்பினை கக்கிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பூத பெருங்கணம் மட்டும் யாரையும் கேட்காமல் இறைவன் கருகிலே வந்து உரிமை கொண்டாடுகின்றார்கள். அந்த காட்சியையும் கையிலே நாம் பார்க்கலாம். கண்ணினை கடங்கா திருவுருவழகை காண்டொரும் பண்டுதான் கொண்ட பெண்ணுரு எடுப்ப கருதி நீள் முகுந்தன் பிரிவிலாது ஒரு புடை அமர்ந்த பன்னிசை மொழியாள் வனப்பும் எம்பெருமான் பார்வையும் நோக்கி மற்ற எமக்கு இங்கு எண்ணிய எண்ணம் முற்றுராது இனி என்று எழுந்த அக்கருத்தினை மீட்ப. பெருமாள் வந்து பெருமானை தரிசனம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள், இரண்டு கண்களுக்கு அடங்காத அந்த திருவுரு அழகினை கண்டு மயங்குகின்றார். முன்பு தாரகாவனத்திலே பெருமானுடைய கட்டளைப்படி பெருமான் அழகான பிக்ஷாடன மூர்த்தியாக வரும்பொழுது அவன் ஏவலினாலேயே தான் ஒரு மோகினி வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அவனோடு ரமித்து ஒரு பிள்ளையையும் பெற்றார். கலியுக வரதன் என்று உலகமெல்லாம் போற்றும்படியாக சபரி கிரீசனாக அந்த பிள்ளையானது இருக்கின்றது. சாத்தனையும் மகனாக கொண்டார் என்று அப்பர் பெருமானே அதனை அங்கீகரிக்கின்றார். அதனையெல்லாம் நினைத்து பார்த்து இப்பொழுது முன்பு பெருமானுடைய ஆணைப்படி பெருமானுக்கு தொண்டு செய்தோம் பெண்ணுரு கொண்டு. இப்பொழுது நம்முடைய அடங்காத ஆசையினாலே மீண்டும் அந்த பெண்ணுரு கொண்டு பெருமானோடு கழிக்கலாமா என்று கருதுகின்றார். ஆனால் இப்பொழுது கையிலே பெருமான் அருகிலே திரிபுர சுந்தரியாகின்ற அழகினுக்கு யாவரும் ஒவ்வாத வள்ளி என்று கூறப்படுகின்ற அந்த பெருமாட்டி இருக்கின்றாள். மலை மாது இருக்கின்றாள். அவளை பார்த்த உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றாரா? என்ன காரணம்? அப்படி மரகத கொடி போல பெருமானுடைய திருமேனி மீது படர்ந்திருக்கின்ற அந்த பெண், அவளிடத்தல்லாத பெருமானுக்கு வேறிடத்திலே மனம் செல்லாது என்பது உறுதியாக தெரிகின்றது என்பதனால இந்த வீண் முயற்சி நமக்கு வேண்டாம் என்று தன்னுடைய எண்ணத்தினை மாற்றிக்கொள்கின்றார் திருமால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது 7வது பாடலிலே. ஆடலை தொடங்கும் தொகும் திருமேனி அழகினை கண்களால் மடுத்து வாடரு மயல் பூண்டு அவசராய் சதியின் வழிப்பதம் பெயர்தரா நிலையை நாடகத் தலைவர்க்கு எதிர் அடியேங்கள் நடிப்பதற்கு அஞ்சுதும் என்ன சேடமை வனப்பின் உருப்பசி முதலோர் அபிநய செய்கையான் மறைப்ப. கைலாயத்திலே பெருமான் கொலுவிற்றிருக்கும் போது ஊர்வசி முதலிய தேவ பெண்கள் அவர்கள் வந்து நடனம் இயற்றுகின்றார்கள். தேவ மாதர்களிலே எல்லோரும் இவ்வாறு நடனம் இயற்றுகின்ற வகுப்பினை சேர்ந்தவர் அல்ல. அரம்பையர் என்று சொல்லப்படுகின்ற ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை போன்ற அந்த பெண்டிர் வந்து பெருமான் முன்னால் நடனமாடுகின்றார்கள். அவ்வாறு நடனமாடும் பொழுது முதலிலே பெருமானே ஆசையோடு அவருடைய அழகினை தங்கள் கண்களினாலே பருகுகின்றார்கள். பருகி அவசராகின்றார்கள். அதாவது தங்கள் வசம் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. பெருமானிடத்திலே தீராத காதல் பிறக்கின்றது. அந்த காதல் அடங்க மாட்டேன் என்கின்றது. வாடரு மயல், நீங்காத மயக்கத்தை கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? அப்படி மயங்கிய நிலையிலேயே ஆடும் பொழுது காலத்திற்கேற்ப அவர்களால் ஆட முடியவில்லை. அப்ப ஜதி பிழைத்து ஆடுகின்றார்கள். அதனை அவர்கள் அறிகின்றார்கள். நாம தப்பு தப்பா ஆடுறோங்கிறது அவங்களுக்கு தெரியுது.
அப்பொழுது தப்பு தப்பா ஆடுறது தப்பாச்சே என்பதனால பெருமானை பார்த்து அபிநயத்தினாலேயே ஒரு உண்மையை கூறுகின்றார்களாம். என்னன்னா, நீ நாடகத் தலைவன், நீ நடராஜா, யாராலும் உன்னை போல நடனம் ஆட முடியாது என்பதனால உனக்கு முன்னால் நாங்கள் ஆடுவதிலே குற்றம் விளைவது இயல்புதானே என்பதனால இதனை மன்னிப்பாயாக என்று தங்கள் அபிநயத்தினாலே, அதாவது கையிலே முத்திரைகளை காட்டி அபிநயம் செய்வதனாலே பெருமானே ரட்சிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அஞ்சல் என்று கூற வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டு அந்த அபிநயத்தினாலே தாங்கள் ஜதி விழைத்து ஆடுவதற்கு அவர்கள் அதனை மறைத்து ஆடுகின்றார்கள். இது பெருமானுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த வண்ணம் அவர்கள் தங்களுடைய பிழையினை மறைத்து பெருமானிடத்திலே விண்ணப்பித்து ஆடுகின்றார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால், மிகவும் பெருமைக்குரிய அழகு, அதாவது ஊர்வசியை போன்ற அழகு இல்லை, திலோத்தமை போன்ற அழகு இல்லை, அரம்பையை போன்ற அழகு இல்லை என்று பெயர் வாங்கிய அந்த பெண்கள் எல்லாம் இவ்வாறு கையிலே ஆடுகின்றார்கள் என்று சொன்னார். அடுத்தது 9வது பாடல். மல்லலம் கமல திருவடி நோவ மறுவலும் மறுவலும் ஓடி கல்லொளி பரப்பு மணிமுடி அழுத்தும் கடவுளர் தொகையினை விளக்கு நல்லமை பணியை நான் பெற நல்கி அவரவர்க்கு அருள் செய்து போக்கி எல்லை தீர்கருணை மலையின் ஓலக்கத்து இருந்தனன் என்னையாளுடையான். இது இப்பொழுது இந்த விருத்தாந்தம், இந்த வரலாற்றினை கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டா, நந்தியம்பெருமான் சனற்குமாருக்கு கூறுகின்றார். அதான் டைரக்ட் ஸ்பீச் என்பதனால நந்தியம்பெருமான் தனக்கு இடப்பட்ட பணியும் இங்கு நினைவு கூறுகின்றார். என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய வளப்பமான தாமரை போன்ற திருவடி, அதாவது தாமரையிலேயே 1000 இதழ்கள் கொண்டு நன்றாக ஹெல்தியா இருக்கிற தாமரை பூ, எளிதிலே வாடாது, ஸ்ட்ராங்கா இருப்பது, அதனுடைய திவ்ய பரிமள கந்தம், நறுநாற்றம், சுகந்தம், பிராக்ரன்ஸ், அது மைல் கணக்கிற்கு செல்லக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்டு ஒரு தாமரை பூ பூத்ததை போல் காணப்படுவது பெருமானுடைய திருவடிகள். திருவடி 2ஆ இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா, மல்லலம் கமலங்கள் பூத்ததை போல காணப்படுகின்றன அப்படின்னு பாக்குறோம். பெருமானுடைய திருமேனி முழுவதுமே அப்படி காணப்படுகின்றது என்று திருவாசகம் நமக்கு காட்டுகின்றது. தென்தாமரைக்காடு அணையமேனி என்று திருச்சதகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த திருவடி நோகும்படியாக இந்திரன், அயன்மால் முதலிய தேவர்கள், வருணன், மித்திரன் போன்றவர்கள்லாம் பெருமானுடைய திருவடியிலேயே விழுந்து விழுந்து மோதி கொண்டு வணங்குகின்றார்கள். அவர்கள் எல்லாம் நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற நீண்ட கிரீடங்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த கிரீடங்களோடு பெருமானுடைய திருவடியிலே விழும் பொழுது அந்த பெருமானுடைய திருவடி தாமரையானது நோகத்தானே செய்யும். அது நோகம். அவ்வாறு இவர்கள் தொடர்ந்து நோகம் அடிக்கின்றார்களே என்பதனால இவர்கள் நீண்ட நேரம் விடாமல் இவர்களை விலக்குகின்ற பணியானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நந்தியம்பெருமான் அதனை நினைவு கூறுகின்றார். அது நல்ல மெய்ப்பணி, பெருமானுக்கு செய்யப்படுகின்ற நல்ல தொண்டு. என்ன தொண்டுன்னா, அது செக்யூரிட்டி. பெருமான் மீது எல்லோரும் போய் விழாமல் அவ்வாறு அவர்களை பெருமானை காக்கின்ற பணி என்று பார்க்கின்றோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரெஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் எருவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல என்று பார்க்கின்ற திருவம்பாவையில அண்ணாமலை பெருமானுடைய திருவடியில விழுகின்றார்கள் தேவர்கள். அவர்கள் விழுகின்ற பொழுது பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியினுடைய ஒளி, அந்த திருவடியிலே இருக்கின்ற நகத்தினுடைய ஒளி, சூரிய ஒளி போன்ற ஒளி, அந்த ஒளியினாலே அந்த விழுகின்ற தேவர்களுடைய மணிமுடியினுடைய தொகை அது பெருமை குன்ற. அதே போல இருள் விலகி சூரியன் உதிக்கவும் தாரகைகள் மங்குகின்றன என்று பார்க்கின்றோம். இது விரோத ஊமை என்று கூறப்படும். என்ன விரோத ஊமைனா, ஊமை என்பது அறியப்பட்டிருக்க வேண்டும், ஊமையம் என்பது அறியப்படாது இருக்க வேண்டும். இங்கு அறியப்படாததை ஊமையாக்கின்றார், அறியப்பட்டதை ஊமையமாக்கின்றார் என்பதனால் இது விரோத ஊமை. இவ்வாறு ஏன் செய்கின்றார்னு கேட்டா, நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற உலகத்திலே குருநாதர் மறந்தே வாழ்கின்றார். நாமெல்லாம் மறந்திருக்கின்ற கடவுளை குருநாதர் அறிந்தே வாழ்கின்றார் என்பதனால குருநாதரை பொறுத்தவரையிலும் அண்ணாமலையானுடைய திருவடியிலே தேவர்கள் வழங்குகின்ற காட்சி என்பது அவருக்கு நன்கு அறியப்பட்ட காட்சி என்பதனால அதனை உமையாக்குகின்றார் என்று நாம் சமாதானம் கொள்ள வேண்டும். அதே போல அதனை மனதிலே வைத்து இங்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். தேவர்களை வரிசைப்படுத்தி பெருமானை சற்றே வணங்கிவிட்டு
திரும்புகின்ற மீளச் செய்கின்ற அந்த பணியினை பெருமான் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அவ்வாறு அந்த பெருமான் என்னை ஆளுடையான் ஒலிவிற்றிருக்கின்ற நேரத்திலே பெருமாட்டியானவள் பெருமானிடத்திலே ஒரு வினா எழுப்புகின்றாள் என்று 10வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. இருந்தருள் காலை வெண்கேள் இமம் புதிய அடுக்கல் என்ற முருந்திள முருவர் செவ்வாய் முகிழ்முலை கடவுட்கற்பின் பெருந்திழை உலகமின்ற செல்வி முத்தேவும் காணா பெருந்தகை அடிகள் போற்றி இது ஒன்று பேசலுற்றாள். இவ்வாறு பெருமான் இருந்து அருள் செய்கின்ற நேரத்திலே, காலை என்றால் அந்த நேரத்திலே, கேள் என்றால் நிறம், வெண்கேள் இமம் பொதி அடுக்கல், வெண்மையான நிறத்தை கொண்ட பனியானது பொதிந்திருக்கின்ற மலை, அடுக்கல் என்றால் மலை, அந்த ஹிமாலயம் என்ற மலை. எல்லா மலைகளிலும் பனி இருக்காது. பனி 365 நாள்களிலும் நீங்காதிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மலைக்கு இமாலயம் என்று பெயர். தொட்டப்பட்டாலே பனி விழுதுன்னு கேட்டா அது 365 நாள் அங்க பனி இருக்காது. அப்ப ஆண்டு முழுவதும் பனி இருக்கின்ற மலை, அதனால் அதற்கு இமாலயம் என்று பெயர். அந்த இமவான் அந்த மலைக்கு பிறந்தவள் உமாதேவியார். அடுக்கல் என்ற முருந்தீள முருவல், முருந்து என்றால் அந்த மயில் இறகினுடைய அடிப்பகுதி, அது வெள்ளையர் என்று இருக்கும், கூர்ப்பாகவும் இருக்கும். அதை போன்ற பல்வரிசையினை கொண்டிருக்கின்ற, முறுவல் என்றால் சிரிப்பு, அம்மையார் சிரித்தால் அதை போல இருக்கும். அப்படிப்பட்ட சிவந்த வாயினையும் முகிக்கின்ற முலையினையும் கூடிய கடவுட்கற்பின் திருந்திழை என்றால் தெய்வ கற்பு, மேலான கற்பு. அந்த கற்பினை கொண்டிருக்கின்ற திருந்திழை என்றால் தேவையான ஆபரணங்களை தேவையான இடங்களிலே அணிந்திருப்பவள். தேவைக்கு மேல அவள் ஆபரணங்கள் அணியமாட்டாள். அவ்வாறு அணிவது என்பது அவளை நோக செய்வதாகும் என்பதனால காதுல ஒரு தோடு அவ்வளவுதான், கழுத்துல ஒரு மெல்லிய வடம் அவ்வளவுதான், கையிலே 2 வளையல் அவ்வளவுதான், காலிலே நூபுரம் அவ்வளவுதான், இடுப்பிலே ஒட்டியானம் அவ்வளவுதான் என்று திருத்தமான இடைகளை அணிந்தவள். தெய்வ கற்பு கொண்டவள் சொல்றார். என்ன தெய்வ கற்புன்னு கேட்டா, கணவன் கூறியதே கேட்டு நடப்பது கற்பு, கணவன் கூற தேவையில்லாமல் நினைப்பதையே அறிந்து நடப்பது பெருங்கற்பு, எந்த நிலையிலும் தனக்கென்று ஒரு கருத்தில்லாமல் கணவனை விட்டு பிரியாதே இருப்பது என்பது கடவுட்கற்பு. அப்படிப்பட்ட கற்பினை கொண்டவள் யார் என்று கேட்டால் உமாதேவியார் தான் என்று பார்க்கின்றோம். அந்த திருந்திழை உலகமீன்ற செல்வி, அவள் பணக்காரி, உடையவள், பசுபாசங்களுக்கு எஜமானி, அப்படிப்பட்டவள் அனைத்து உலகங்களையும் படைத்தவள் என்று கூறுகின்றார். இப்பொழுது படைத்து காத்து அழித்து மறைத்தருள்கின்ற பஞ்ச கிருத்தியங்களும் அவளுடைய செயல்தான் என்றாலும் பஞ்ச கிருத்தியங்களிலே தலையாயது படைப்பு என்ற செயல்தான். ஆகவே ஐம்பெருந்தொழில்களிலே மிகப்பெரியது என்பது படைப்பாகும் என்ற கருத்தினை சம்பந்த பெருமானுடைய அவதாரத்தின் போது அந்த படைப்பென்னும் கிருத்தியம் அதற்கு தலைமை தோன்றும் வண்ணம் சம்பந்த பெருமான் படைக்கப்பட்டார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். என்பதனால பெருமானுடைய கிருத்தியங்கள் எல்லாமே அருள்தான் என்றாலும் அவற்றிலே தலையாய அருள் என்பது படைப்பிலே விளங்குகின்றது. பெருமான் நம்மை படைக்கின்றானே, அதுவே பெருங்கருணை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று படைப்பினுடைய அருளாற்றலை இங்கு திருமந்திரமும் கூறும். அதனால பெருமாட்டி எல்லா தொழிலையும் செய்தாலும் உலகனைத்தும் ஈன்றவள் என்ற பெருமையைத்தான் அடிக்கடி கூறுவார்கள். அப்ப உலகமீன்ற செல்வி முத்தேவும் காணா பெருந்தகை அடிகள் போற்றி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகினர் யாவர் மற்றறிவார் என்று உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற காரிய கடவுளராகின்ற முப்பெரும் தெய்வங்கள், அந்த தெய்வங்களாலும் அறியப்படாத பெருமை கொண்ட பரம்பொருளாகின்ற சிவபெருமான் அவருடைய திருவடியை போற்றி இது ஒன்று பேசலுற்றாள். இப்ப சொல்ல போற ஒன்னினை அவள் கூறினாள் என்று சொன்னார். அது என்ன இது ஒன்று அப்படின்னு கேட்டா, உமாதேவியார் கேட்ட வினா, கடப்படும் வீடு பேரு உன் திருவடி காட்சி தன்னால் கிடைப்பதாம் மறையீராய்ந்து கிளர்தவம் தியானம் நிட்டை நடைப்படி முதிர்ந்து வாய்ந்த நல்லவர் கன்றி உந்தன் அடித்துணை காண்டல் ஏனோர்க்கு அரிதரிதாகும் அம்மா. அம்மையார் ஒரு வினா கேட்கும் பொழுது
அதற்கு ஒரு அவதாரிகை தோற்றுவாய் செய்கின்றார். என்னன்னா, கடப்படும் வீடு என்று சொன்னார். அதாவது பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் முக்தியினை எய்தல் என்பது கடமையாகின்றது. நான் ஸ்கூலுக்கு போறான்னா படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று அந்த சர்டிபிகேட்டோட வெளியில வர்றதுதான் அவனுக்கு கடமை. அதற்காக தான் ஸ்கூலுக்கு போறோம். பல பேருக்கு இது மறந்து போயிடுது. ஒரு உயிர் படைக்கப்படுகின்றது என்று சொன்னால் முக்தி பெற்று பெறுவதற்காக தான் படைக்கப்படுகின்றது. எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போற நாம படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அதுபோல பூமியிலே படைக்கப்படுவதற்கான பயன் என்னன்னு கேட்டா முக்தி பெறுதான். அந்த முக்தி பெறுதான் பயன் என்பதை அறியாது ஆழ்வினை வீணடிப்பது என்பது குற்றம் என்பதனால வீடு பெற்று அடைகின்ற கடமை என்பது நம்மிலே ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த பாடல் காட்டுகின்றது. கடப்படும் வீடு என்றால் வீடு பெற்றினை ஈட்டுதற்கு உரிய கடமையை கொண்டிருக்கின்ற உயிர்கள் அந்த வீடு பெற்றினை எவ்வாறு ஈட்ட முடியும் என்று கேட்டால் பெருமானுடைய திருவடியை தரிசிப்பதினால் அந்த வீடு பெற்றினை ஈட்டிக் கொள்ள முடியும். தரிசனத்தினால் முக்தி. ஆனால் அந்த தரிசனம் எவ்வாறு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நாம போய் நடராஜாவை கோயில்ல பாக்குறோம், தரிசனம் பண்ணிட்டோமே முக்தி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, அந்த தரிசனம் பண்ணின பிறகு அந்த தரிசனத்திலே நினைவு இருந்து உலக காட்சி மறைந்து போனால் தரிசனம் பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வாறு இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனேயே எல்லா விதமான தப்பு காரியங்களையும் பண்றோம், மீண்டும் உலக வாழ்விலே ஈடுபடுகின்றோம், எல்லார்ட்டையும் சண்டை போடுறோம், நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு எல்லாம் சூழ்கின்றன, இந்த துவந்துவங்கள் சூழ்கின்றன என்று சொன்னால் நாம் தரிசனம் செய்யவில்லை என்பது பொருள். இதனை ஒரு பதியம் முழுவதிலுமே கூறுகின்றார் அப்பர் பெருமான். அந்த நடராஜ பெருமானுடைய திருவடியை கண்ட கண்கொண்டு மற்றினை காண்பதென்னே, கச்சின் அழகு கண்டால் மற்றை கண்கொண்டு காண்பதென்னே என்று பெருமானுடைய திருவடிவத்திலே எந்த ஒரு பகுதியை பார்த்தாலும் அதை பார்த்த பிறகு இன்னொன்றை பார்ப்பதற்கே என் உள்ளம் விரும்பாது என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பிறதுரை வேட்கை நீங்காத வழி நாம் கண்டது காட்சி என்று என்பதனால பெருமானுடைய காட்சியினாலே முக்தி எளிது என்று சொன்னாலும் காட்சி என்பது எளிதன்று என்று இப்பொழுது பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பெருமானுடைய திருவடி காட்சி என்பது எளிதான ஒன்று அன்று. அது எப்படி கிட்டும் என்று கேட்டால் மறையீறு ஆய்ந்து வேதாந்தங்களே அறிந்து, மறையீறு என்றால் மறையின் இறுதியிலே இருக்கின்ற உபநிடதங்கள் அவற்றின் உட்பொருளை ஆராய்ந்து, அதை ஆராய்ந்தால் போதுமா? அப்ப அந்த கற்ற நூல்களின் வழி நடக்க வேண்டும் என்பதனால கிளர் தவம் தியானம் நிட்டை நடைப்புடி முதிர்ந்து தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், நிட்டை கைகூட வேண்டும். இவ்வாறு தவம் தியானம் நிட்டை என்று அந்த ஞான கல்வியானது வளர்ச்சி பெற வேண்டும். தவம் என்பது என்னன்னா ஞானத்தில் சரியும் கிரியும் தவம். அப்ப ஞானத்தில் யோகம் என்பது தியானம், ஞானத்தில் ஞானம் என்பது நிட்டை. ஆகவே இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் தான் இங்கு தவம் தியானம் நிட்டை என்று கூறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அது முதிர்ந்து வாய்ந்த நல்லவர் கன்றி, அந்த சிவதொருள் விளைந்த நல்லவர் என்றால் தூயவர், நல்லவர் நன்று பெரிதகம் என்றால் பெரியோர்கள், அவர்களுக்கு அன்றி உந்தன் அடித்துணையை காண்டல் ஏனோர்க்கு அரிதரிதாகும். அம்மா உன்னுடைய இரண்டு திருவடிகளை பார்த்தது என்பது இந்த பெரியோர்களுக்குத்தான் எளிதாகுமே அல்லாமல் ஏனையோருக்கு அரிதிலும் அரிதாகும். சிரமமான காரியங்களிலே மிகச் சிரமமான காரியமாகும். கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டோம் என்று நினைக்க கூடாது என்று இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அரிது அரிது ஆகும் அம்மா. அம்மா என்பது அந்த வியப்பினை கூறுகின்ற ஒரு சொல். அப்படி இருக்கும்போது பெருமானே, நீ உலகத்துல பெரியோர்களை மட்டுமா படைத்திருக்கின்றாய், நீ எத்துணை சிறியோர்களையும் படைத்திருக்கின்றாய், மனிதர்களை மட்டும் இல்ல விலங்குகளை பூச்சிகளை புழுக்களை எல்லாம் படைத்திருக்கின்றாயே. நீ படைப்பது அவர்கள் முக்தி பெறுவதற்கு என்று சொன்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் உன்னுடைய படைப்பினாலேயே முக்தி பெறுவதற்கு என்ன வழி வைத்திருக்கின்றாய் என்று நேர்மையான ஒரு கேள்வியை அம்பாள் கேட்கின்றாள். ஏனையோர் விலங்கு புட்கள் இங்குனை கண்டு முக்தி மேல்நில துருவது எவ்வாறு என்றனள். இங்கு பூமியிலே படைக்கப்பட்டிருக்கின்ற விலங்குகள் பறவைகள் அவைகள் கூட உன்னுடைய திருவடியை தரிசித்து முக்தி பெறுவது என்பது எவ்வாறு கைகூடும் என்பதை கூறுவாயாக என்று கேட்டவுடனே பெருமான் கூறுகின்றான். என்றனள் வினாதலோடும் ஊனுடைய உயிர்கள் யாவும் உய்யுமா கருணை கூர்ந்து மானமர் கரத்து புத்தேள் வாய் மலர்ந்தருளும் மன்னோ. ஊனுடைய உயிர்கள் என்றால் உடம்போடு பிறந்த உயிர்கள் எல்லாம். ஊன் என்பது ஊனால் ஆகிய உடம்பிற்கு ஆகி வந்திருக்கின்றது. எல்லோருடைய உடம்பு ஊனால் தான் ஆகியிருக்கின்றது, ஆகவில்லை. அப்ப
புன்புலால் யாக்கை, அப்படிப்பட்ட யாக்கையோடு கூடிய எல்லா உயிர்களும் எக்ஸப்ஷன், யாவும் என்பது அந்த முற்றுமை இடைச்சொல், எந்த உயிரும் பாக்கி இல்லாமல் என்பதை காட்டுகின்றது. எல்லா உயிர்களும் உய்யும் வண்ணம் மிகப்பெரிய கருணையை கூர்ந்து என்றால் செய்து மானமர் கரத்து புத்தேள், கையிலே மான் ஏந்திருக்கின்ற அந்த தெய்வமாகின்ற பரமேஸ்வரன் இப்பொழுது அதற்கு விடையளிக்கின்றான். அரிபரந்தகன்ற உண்கண் அலர்முலை அணங்கு கேள்யாம் பரவெளி பரப்பின் வைகும் பண்பினே உலகமெங்கும் விரவியே நிறைந்து நிற்பேன் விளங்கும் எம் 4ஆம் பாதம் தரை முதல் உலகாம் 3 பாதம் வான் தலத்து மேவும். அரிபரந்தகன்ற உண்கண் அலர்முலை அணங்கு என்று அம்பாளை விழிக்கின்றார். செவ்வரி படர்ந்து அகன்று இருக்கின்ற கண்களை கொண்டவள். அகன்ற பெருமான் என்ன சொல்ல போகின்றானோ என்று கேட்பதற்காக வியப்போடு அந்த கண்கள் விரித்து விட்டன என்று கொள்ள வேண்டும். உண்கண் என்பதனால மை தீட்டப்பட்ட கண், மை தீட்டப்பட்ட கண்ணினை உண்கண் என்று கூறுவது வழக்கம். விம்முகின்ற முலை, பெருமான் சொல்ல போகின்ற அந்த செய்தியை கேட்டு பரபரப்பினாலே பொங்கிய கொங்கையோடு இருக்கின்றாள். பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் இடித்துனாமே என்று கூறுவார் திருப்புறச் சுண்ணத்துல. அன்பினாலும் ஆசையினாலும் பக்தியினாலும் ஆடவருக்கு கூட நெஞ்சு சிவந்து விம்மும் என்று ராமகிருஷ்ண பரமசருடைய தகப்பனாரை பற்றி பரமசர் கூறுகின்றார். என்பதனால அந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பெருமாட்டி அவளை பார்த்து பெருமான் கூறுகின்றார், நாம் பரவழி பரப்பின் வைகும் பண்பினே, ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற பரமாகாசமாகின்ற ஞானமே வெளியாக இருக்கின்றது சக்தி ஸ்வரூபம். அந்த பராசக்தி ஸ்வரூபமாகின்ற ஆகாயத்திலே நாம் எப்பொழுதும் இருக்கின்ற இயல்பு கொண்ட இயல்பு கொண்டவன் நான். அப்படிப்பட்ட நான் என்னுடைய 4 திருவடிகளினாலே பாதங்களினாலே படைப்பிலே கடந்திருக்கின்றோம். அதாவது நாம் எப்பொழுதுமே படைப்பினை கடந்திருக்கின்றவர். சிவம் எப்படி இருக்கு? படைப்பிற்கு அப்பால் இருக்கின்றது. அது நடராஜ பெருமானுடைய திருவடி இருக்கு, அது அந்த திருவாசலிருந்து தூக்கி இருக்கும். அதை பற்றி வேதம் கூறும் பொழுது அத்தியதிஷ்ட தசாங்குலம், 10 அங்குலம் மேலே தூக்கப்பட்ட திருவடி என்று பெருமானுடைய திருவடியை காட்டுகின்றது. அந்த திருவடி தான் முக்தியை நல்கின்றது. அப்ப அது அருள், அந்த அருள் வெளியில்தான் திருவடியாக இருக்கின்றது. அப்பொழுது அருளாகின்ற வெளி என்பது படைப்பிற்கு அப்பால் இருக்கின்றது. ஆனால் பெருமான் பெருங்கருணையினாலே தன்னுடைய 4 பாதங்களினாலே இந்த படைப்பிலும் கலந்திருக்கின்றான். எப்படி கலந்திருக்கின்றான் கேட்டா, ஒரு பாதத்தினாலே பூமி முதல் பூமிக்கு கீழே இருக்கின்ற எல்லா உலகங்களிலும் கலந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார். என்னுடைய 4வது பாதம் தரை முதல் உலகம் என்று சொன்னார். தரை முதல் உலகம் என்பது என்ன? பூமி, பூமிக்கு கீழே இருக்கின்ற அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாதல பாத்தால என்ற அந்த இது. சரி, 3 பாதம் வான்தலத்து மேவும். ஏனைய 3 திருவடிகளும் என்ன படுகின்றன? பூமிக்கு மேலே இருக்கின்ற 6 உலகங்களிலே பரவி கிடக்கின்றன. சரி, இப்பொழுது பெருமானுடைய திருவடி படைப்பிற்கு அப்பாலும் இருக்கின்றது என்ற கருத்தினை கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, மேல் 6 உலகங்களிலே பரவி இருக்கின்ற திருவடி என்பது 3ஆக சொல்லப்பட்ட காரணத்தினாலே அந்த 3வது திருவடி அந்த படைப்பினை கடந்திருக்கின்றது என்ற குறிப்பானது இங்கு காணப்படுகின்றது. கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் என்று சொன்னார். பாதாளம் 7னுக்கு அப்பால் பாதம் 2 வினவில் சொன்ன போது, ஒரு பாதம் பாதாளம் 7னுக்கு அப்பால் இருக்கின்றது, இன்னொரு பாதம் படைப்பினை கடந்திருக்கின்றது என்ற பொருளானது அங்கு வந்து விடுகின்றது. ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை, அது எங்க இருக்கின்றது என்று மணிமுடியை பற்றி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, படைப்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் உண்டு. அதனால்தான் சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்றும் கூறுகின்றோம். சப்த பிரபஞ்சமாக 3 அத்வாக்கள் இருக்கின்றன, அர்த்த பிரபஞ்சமாக ஏனைய 3 அத்வாக்கள் இருக்கின்றன. இந்த 6 அத்வாக்களும் மாயையினால் ஆயின, அத படைப்பு என்று சொல்லப்படுகின்றது. இந்த படைப்பினை கடந்து கடவுளினுடைய திருவடியானது இருக்கின்றது. அந்த திருவடிதான் அருள் என்று சொல்கின்றோம். அந்த அருளிலேயே நாம் நிலை பெற்றிருக்கின்றோம் என்று பெருமான் கூறிவிட்டான்.
என்பதனால இப்படி இருப்பதனால நான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்னை யாராலும் அறிய முடியாது. அதான் விஷயம். ஒருவர் என்னை அடைவதோ அறிவதோ நான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து இல்ல, மாறாக அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே நம்முடைய திருவடி இருக்கின்றது கருணையினால. அப்பொழுது ஒவ்வொரு உயிரும் தன்னருகிலே இருக்கின்ற சிவத்தை அறிந்துதான் வீடு வேறு எய்தும். அருமையான சித்தாந்த உண்மை. ஒவ்வொரு உயிரும் தன் அருகிலேயே இருக்கின்ற அந்த சிவத்தை அறிந்துதான், உயிருக்கு உயிராயிருக்கின்ற சிவத்தை அறிந்துதான் ஆன்மாவின் இடமதாகி உசிர்ப்பினும் உணர்வினுள்ளார் ஒற்றியூர் உடைய போவே என்று அப்பெருமான் கூறுகின்றார். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று பொன்வண்ண தந்தாதியிலே சேரமான் கூறுகின்றார். என்பதனால நாம இங்கு அங்கு ஓடி பெருமானை கண்டு அறிய முடியாது, நம்மிடத்திலேயே இருக்கின்ற பெருமானை அறிய வேண்டும் என்பது பொருள். அவ்வண்ணம் கருணையினாலே கடவுள் என்ன பண்ணிருக்கிறான்? எல்லாவிடத்தும் நிறைந்து இருக்கின்றான். ஆவகை இவையங்கு நம்மை யாவரும் அறிய மாட்டார். இந்த 4 பாதங்களினாலே படைப்பிலே ஊடுருவி கடந்திருக்கின்ற நம்முடைய உண்மை தத்துவத்தை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. சாமி சொல்லிட்டார். அதனால இதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். அறிந்து அடையலாம் என்று முயற்சி பண்ண வேண்டாம். உணர்ந்தாருக்கு உணர்விய தன்மையோடு இருப்பது அது. ஆகவே அதனை அறிந்து இது என்று யாரும் கூற முடியாது. இருந்தாலும் ஓவரும் பெருமை சான்ற உத்தமதலங்கள் தம்மின் ஏவரும் காண வாழ்வே. ஓவுதல் அறிய என்றால் நீங்குதல் இல்லாத பெருமை கொண்ட உத்தம தலங்கள், காசி காஞ்சியம் போன்ற தலங்களிலே நாம் என்ன பண்ணுகின்றோம் என்றால் நம்முடைய அரும்பெரும் கருணையினாலே ஏவரும் காண என்றால் எல்லாரும் பார்க்கும்படி இருக்கின்றோம். ஒருவன் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தவம் செய்தாலும் தன்னுடைய தகுதியினாலே காண முடியாத பரவெளியிலே நாம் இருக்கின்றோம். அதே நேரத்துல அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு தகுதியுமே இல்லாத எல்லா வகையான உயிர்களும் எளிதிலே என்னை அறியும்படியாக உத்தம தலங்களிலும் இருக்கின்றோம். அப்பொழுது மூக்கை இப்படியும் தொடலாம், இப்படியும் தொடலாம். இப்படி தொட முடியாது, இப்படி தொட்டுக்கோ என்று சாமி சொல்றார். என்றலும் உவகை பொங்கி யாவயத்தலங்கள் என்றாற்கு எம்பிரான் அருளை செய்யும் என்று பெருமான் தன்னுடைய கருணையை சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, அம்பாளுக்கு என்ன சந்தோஷம் கேட்டா, நாம பெற்ற பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற அந்த நினைப்பிலே அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றாள். அந்த தலங்கள் யாவை என்று பெருமானையே கேட்கின்றாள். பெருமான் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த லிஸ்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் இல்ல, அது வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ், அவ்வளவுதான். அதாவது இப்படிப்பட்ட தலங்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன என்பது பொருள். திருச்சேது, சேது என்றால் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தான் சேது. ஆலவாய் அதான் மதுரை தான் ஆலவாய். சிராப்பள்ளி அதான் சிரபுரம் என்ற சிராப்பள்ளி என்பது திருச்சிராப்பள்ளி, சிராமலை என்று சொல்லப்படுகின்றது. திருவழுவூர், வழுவூர் வீரட்டானம் யானையை உரித்த தலம். திரு ஐயாறு நந்தியம்பெருமான் அவதரித்த தலம். தருச்சூழும் இடைமருது திருவிடைமருதூர். யாம் என்றும் நடம்புரிய சரியா தில்லை. நாம் எப்பொழுதுமே சலிப்பின்றி என்றால் ஓய்தல் இன்றி தொடர்ந்து நடமாடிக்கொண்டே இருக்கின்ற பொது என்று சொல்லப்படுகின்ற தில்லை. கருச்சாடு முதுகுன்றம் பிறவி நோயை நீக்குகின்ற திருமுதுகுன்றமாகின்ற விருத்தாச்சலம். அருணகிரி என்றால் நினைக்க முக்தி தருகின்ற, நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயிலாகின்ற அண்ணாமலை. திரு விரிஞ்சை, வேலூருக்கு பக்கத்தாப்புல விரிஞ்சிபுரம் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே பெருமான் மார்கபந்து என்ற பெயரிலே இருக்கின்றான். அருமையான சுயம்பலிங்கம். பிரமதேவன் பெருமானுடைய திருமுடியை கண்டேன் என்று பொய் சொன்ன காரணத்தினாலே அவனுக்கு வந்த பாவம் நீங்க பெருமானை வழிபட விரும்பி ஒரு அந்தன சிறுவனாக இந்த திரு விரிஞ்சிபுரத்திலே பிறந்து அங்கு எழுந்துழைக்கின்ற பெருமான், அந்த பெருமானை வழிபடும் போது சின்ன குழந்தையா இருந்தே வழிபட்டார் அவரு. பெருமானுடைய பானம் மிக உயரமா இருக்கும். பெருமானே அந்த பானத்தில் அந்த முடியிலே எவ்வாறு அபிஷேகம் செய்வது என்று அந்த பிள்ளையானது அழுத பொழுது பெருமான் தன் முடியினை சாய்த்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். அது அந்த தலத்தினுடைய சிறப்பு. விரிஞ்சிபுரம் என்று பெயர். அப்பே தீட்சிதர் அவர்கள் மார்கபந்து ஸ்தோத்திரம் என்று இயற்றியிருக்கின்றார். அந்த தலத்து பெருமானுக்கு ஏனைய பாடல்கள் அருளி இருக்கின்றார். வேலூருக்கு பக்கத்தாப்புல இருக்கு திரு விரிஞ்சிபுரம், அதான் விரிஞ்சை. கவினார் ஓத்தூர், அழகு மிகுந்த ஓத்தூர் செய்யார் என்று தற்காலத்திலே பெயர். திரு ஓத்தூர் என்பது தேவார பெயர். சம்பந்த பெருமான் ஒரு அடியவருக்காக குறும்பை
ஈனும் வண்ணம் ஆண் பறைகளை மாற்றிய திருத்தலம். அந்த திருத்தத்திலே இறைவன் வேதங்களுக்கு பொருள் சொன்னான் என்பதனால் அதற்கு ஓத்தூர் என்று பெயர். ஓத்து என்றால் வேதம். மறுச்சூழும் குழுதமையே நின்னுடையாம் மகிழ்ந்துரையும் வளஞ்சூழ் காஞ்சி. வாசனை மிகுந்த கூந்தலை கொண்ட உமையே, நின்னோடு நாம் மகிழ்ந்து உரைகின்ற வளப்பம் சூழ்ந்த காஞ்சிபுரம், அதனை நடுப்புற வைக்கிறார். அப்படின்னா அர்த்தம் நடுநாயகமா இருப்பது என்பது பொருள். தொடர்ந்து திருத்தலங்களை பற்றி பெருமான் கூறுகின்றார். ஆலவனம் என்றால் திரு ஆலங்காடு, காலத்தி என்றால் காலநத்தி என்ற இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பூஜை செய்த காலத்தி கண்ணப்பருக்கு அருள் செய்த திருத்தலம். திருச்சைலம் என்றால் திரு என்றால் ஸ்ரீ, ஸ்ரீசைலம் என்று சொல்லப்படுகின்ற துவாதச ஜோதிர்லிங்கங்களிலே ஒன்று. சித்தவட்டம், சித்தவட்டம் என்பது ஒரு வைப்புத்தலம், திரு அதிகைக்கு புறத்தே இருக்கின்றது. திருத்துறையூர் செல்லும் வழியிலே இருக்கின்றது. அங்குதான் நம்பியாரூருக்கு பெருமான் திருப்படி தீட்சை அளித்த தலம். அடியார் சைவ கோல நிறை விரூபாக்கம். விரூபாட்சம் என்ற ஒரு வடநாட்டு தலம். அந்த தலத்திலே அடியார்கள் எல்லாம் சைவ கோலத்தோடு பெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு தலம். திரியம்பகம் என்பது மீண்டும் துவாதச ஜோதிர்லிங்கங்களிலே ஒன்று. திரு கோகர்ணம் என்பது இராவணனுக்கு பெருமான் லீலை செய்த அந்த தலம். மேற்கு கடற்கரையிலே இருக்கின்றது. கோகர்ணம் சம்பந்த பெருமானுடைய தேவார பாடல் பெற்ற தலம். இன்பம் சால உதவு உஜ்ஜயினி, மேலான இன்பத்தை அளிக்கின்ற உஜ்ஜயினி மாகாணம், இதுவும் ஒரு வைப்புத்தலம். அப்பர் பெருமான் போற்றியிருக்கின்ற தலம். உஜ்ஜயினி என்று சொல்லப்படுவது 12 துவாதச லிங்கங்களிலே ஒன்று. காளி வழிபட்ட தலம் என்பதனால மகா காலம் என்று அழைக்கப்படுவது. காசி அபிமுக்தம் என்று அழைக்கப்படுகின்ற காசி வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தலம். காசியும் தில்லையும் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தலங்கள் என்று பார்க்கின்றோம். கேதாரம் என்பது அதுவும் ஒரு துவாதச ஜோதிர்லிங்கங்களிலே ஒன்று. பஞ்ச பாண்டவர்களுக்கு பெருமாள் அருள் செய்த தலம் திருக்கேதாரம். என்றும் காலருரா பிரபாசம், பிரபாசம் என்பது ஒரு தலம், யமன் அணுகாத தலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மேற்கு கடற்கரையிலே இருக்கின்ற தலம். தற்காலத்திலே சோமநாத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தலம் தான். அதிலே சோமநாதன் என்பவர் அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு பெயர். பிரபாசம் என்பது திருத்தலத்திற்கு பெயர், தீர்த்தத்திற்கு பிரபாசம் என்று பெயர். இமயமலை என்றால் இமயமலையிலே இருக்கின்ற எத்தனையோ தலங்கள். ருத்ரநாத் என்று பார்க்கின்றோம். பத்ரிநாத் என்பதே ஒரு சிவஸ்தலம் தான். மத்திய மகேஸ்வர், துங்கநாத் என்று இப்படி பலவிதமான தலங்கள் எல்லாம் இமயமலையிலே இருக்கின்றன. மந்தரம், மந்தரம் என்பது குமரி தெற்கு கடலிலே இப்பொழுது அது கடலுக்கு அடியிலே இருக்கின்ற ஒரு மலை. அந்த மந்தர மலையிலே பெருமான் ஆகமங்களை வெளிப்படுத்தினான் என்ற கருத்தானது திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சீர்கையிலை என்பது இமயமலை இல்ல, இமயமலை என்பது ஒரு தொடர். அந்த தொடருக்கு அப்பால் வடபால் ஒரு தனி மலையாக இருப்பது கைலை என்ற கருத்தானது நமக்கு சேக்கிழார் பெருமானாலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மையும் அதுதான். காங்கிரிங் போச்சே என்று திபெத்திய பாஷையிலே அந்த கைலை மலைக்கு பெயர். ஒற்றை வைரக்கல் என்பது பொருள். அப்ப இமயமலை என்ற தொடரிலே அமைந்திருக்கின்ற தலங்கள் எல்லாம் கேதார்நாத், பத்ரிநாத் போன்றவை எல்லாம். அவ்வாறு இல்லாமல் அதற்கு வடபால் ஒற்றை மலையாக இருப்பது கைலை. ஆதி என்றால் உள்ளிட்ட, இவ்வாறு இருக்கின்ற தலங்கள் பல. இவையெல்லாம் உத்தம தலங்கள் என்று பெருமான் தன் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். என் நிலவாம் யாம் மறுவும் இடங்களென உரைத்தருள இறைவி கேளா. இவ்வாறு நாம் உரைகின்ற தலங்களை எண்ண முடியாது, எண்ணில்லாத தலங்கள் இருக்கின்றன என்று சாமியே சொல்லிட்டார். அப்படி சொன்னோடனே இறைவி அவற்றை கேட்டு, அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்தலம் யாதென்ன அருளை செய்வான். எப்ப நிறைய இருக்கோ அந்த நிறைய இருக்கிறதுக்குள்ள ஒண்ணு சூப்பர்லேட்டிவா சிறந்ததாக இருந்துதான் ஆக வேண்டும். அப்ப உத்தமோத்தமம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இவையெல்லாம் உத்தம தலங்கள். உத்தம தலங்களிலே உத்தமம் எது என்று ஒன்று இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ரேங்க் என்பது ஒன்றுக்கு இருக்குமா இல்லையா? அந்த தலம் யாது என்று பெருமாட்டி கேட்கவும் பெருமான் உடனேயே கூறுகின்றான். புண்ணியமை திருக்காஞ்சி எவற்றினும் மேம்படு புரியாம். உண்மையான புண்ணியத்தின் திரட்சியா விளங்குகின்ற திருக்காஞ்சிபுரம் என்பது எவற்றிலும் மேம்படு புரியாம், எல்லா தலங்களிலும் மேலான பெருமை கொண்ட ஒரு ஊராகும். அவ்வூர் தன்னை எண்ணினும் கெட்பினும் சொலினும் வணங்கினும் பேரின்ப வீடு
எவர்க்கும் நல்கும். அந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை ஒருவர் நினைத்து பார்த்தாலும் சரி, இன்னொருவர் கூற கேட்டாலும் சரி, பலரும் கேட்கத்தான் சொன்னாலும் சரி, அந்த காஞ்சிபுரத்தை நினைந்து இருக்கின்ற இடத்திலிருந்தே வணங்கினாலும் சரி, அது பேரின்ப வீடாகின்ற முக்தி பெற்றினை உடனே அந்த அடியாருக்கு நல்குகின்ற அருள் திறம் கொண்டது அந்த காஞ்சிபுரம் ஆகும். அப்பதியின் எஞ்ஞான்றும் மகிழ் கூர்ந்து நின்னுடு நாம் அமர்வேம், அவ்வூர் பற்பலர் சூழ் அபிமுத்த தலத்தினும் மேம்பட்டதுவாம். வாம் அபிமுத்தத்தின் இப்புவனம் காப்பயாம் விஸ்வநாத பெயரான் இலிங்கன் தாபித்து கொப்பருஞ்சீர் பெற வைத்தேம். காஞ்சி நிகரிடத்து ஒரு மாமூலந்தன்னில் தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருள் என்னும் ஐந்தொழிலும் நடாத்தையாமே ஏற்றமுடை ஏகம்பநாதன் என்னும் திருப்பெயர் பூண்டு இலிங்கமானோம். தேற்றம் இதனால் காஞ்சி எவற்றினுக்கும் அதிகம் என தெளிவாய் அங்கண் போற்றி ஒரு நாளேனும் அமர்ந்துரையின் முக்தி நிலையை புகுதலாமால். இந்த 2 பாடல்கள் சாமி என்ன சொல்றாரு? எல்லா தலங்களிலும் மேம்பட்டது காஞ்சி. அந்த காஞ்சியிலே உன்னை பிரியாத நாம் எப்பொழுதும் இருப்போம். இது அம்பாளுக்கும் ஒரு இன்பத்தை தருகின்றது. அந்த காஞ்சிபுரத்துல நீயும் நானும் எப்பொழுதுமே பிரியாதான் இருப்போம் என்று கூறிவிட்டார். எல்லோரும் சென்று வழிபடுகின்ற ஒரு தலம் இருக்கின்றது. வேதங்களிலே சொல்லப்பட்டது தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி என்று வேதங்களாலே சிறப்பாக சொல்லப்பட்ட காசியம்பதி அபிமுக்தம் என்றதற்கு பெயர். அபிமுக்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா, பெருமான் எப்பொழுதுமே அந்த தலத்திலிருந்து பிரிய மாட்டான், பெருமான் நீங்காத தலம் என்பது பெயர். இப்பொழுது காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது, காஞ்சிபுரத்திலே எப்பொழுதும் நாம் உன்னோடு இருப்போம் என்று பெருமான் கூறிவிட்டார். அப்பொழுது காஞ்சிபுரம் என்பது ஒரு அபிமுக்த கஷேத்திரம் என்று பொருள் ஆகிவிட்டது. ஆனால் அபிமுக்தம் என்று பெருமையோடு ஒரு தலம் அறியப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னு கேட்டா, வேதம் முதல் புராணங்கள் வரை பெருமான் பிரியாது வருகின்ற தலம் என்ற பொருளிலே அபிமுக்தம் என்ற பெயரோடு சிறப்பாக அறியப்படுவது எதுனா காசிதான். அவ்வாறு காஞ்சி அறியப்படவில்லையே என்று ஒருவர் கேட்கலாம். அப்படி இல்ல, காசி பலராலும் சூழப்பட்டு அறியப்பட்டாலும் கூட காசியிலே அபிமுக்தம் என்று அது அறியப்படுவதற்கு காரணம், அங்கு எல்லோருக்கும் அருள் செய்வதற்கென்று விஸ்வநாதன் என்ற பெயரிலே நாம் ஒரு லிங்கத்தை தாபித்தோம். அதனால அது அந்த பெருமை கொண்டிருக்கின்றது. மாறாக காஞ்சிபுரத்திலோ நாம் இந்த உயிர்களை காப்பதற்காக 50 தொழில்களை ஏற்றுவதற்காக நாம் ஒரு லிங்கத்தை தாபிக்கவில்லை. ஏகாம்பரநாதன் என்ற பெயரிலே நாமே அந்த லிங்கமாக இருக்கின்றோம். என்றால் என்ன பொருள்? காசியிலே இருக்கின்ற லிங்கம் நமக்கு ஒரு சரீரம் போல் இருக்கின்றது. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற லிங்கமாக நாமே இருக்கின்றோம். அங்கு மூர்த்தத்திற்கும் மூர்த்திமானுக்கும் எந்த பேதமும் இல்லை. நாமே நமக்கு லிங்கமாகி விட்டோம் என்று அந்த பெருமையினை குறிக்கின்றார். அப்படின்னா அர்த்தம், இங்கு ஏகாம்பரநாதர் என்பவர் பெருமானுடைய மூர்த்தம் இல்ல, பெருமானே என்ற அந்த அருளானது விளைகின்றது என்பது பொருள். என்பதனால காசியிலும் வீசம் அதிகம். என்பதனால இந்த காஞ்சிபுரத்திலே ஒரு நாளேனும் ஒருவர் வசித்தார் என்று சொன்னால் அவர்கள் முக்தியிலே புகுவார்கள் என்று கூறிவிட்டார். ஓர் இரவாவது காஞ்சிபுரத்திலே தங்க வேண்டும் என்பது பொருள். ஒரு இரவு வசிக்கணுமா? காஞ்சிபுரம் வழியா பஸ்ல போறேயா அப்படின்னா ஓகே, அதற்கேற்றபடி உனக்கு இன்பம் விளையும். நம்ம பஸ் காஞ்சிபுரம் வழியா போகுது, அந்த காஞ்சிபுரத்துல பஸ் ஒரு 10 நிமிஷம் நிக்குது, எல்லாரும் இறங்கி டீ சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, இறங்கி நாமும் டீ சாப்பிடுறோம் அப்படின்னா அதற்குரிய அந்த இன்பம் கிடைக்கும். வழிச்செலவில் புகுந்தேனும் மறந்தேனும். ஒருவன் மறந்து போய் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டான், எங்க போனோம்னு தெரியாம, அப்படி வந்தாலும் பொருள் ஆசை மருவியேனும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வரலாம், ஒரு கடை போடலாம். பங்குனி உத்திர திருவிழாவில ஒரு கடை போட்டா நிறைய காசு கிடைக்கும். அந்த எண்ணத்தோடு காஞ்சிபுரத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கினாலும் கழிப்பெருஞ்சீர் காஞ்சினில் கனப்பொழுது பதிந்தோறும், நீங்காத பெருமை கொண்ட காஞ்சிபுரத்தில ஒரு கண நேரம்தான் ஒருவன் வசிக்கின்றான் என்று சொன்னாலும் கூட கலப்பர் முக்தியிலே கலப்பர் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் முக்தியிலே முறைப்படி கலப்பர், இன் டியூ கோர்ஸ், அவர்களுக்கு முக்தி நிச்சயம், அதுல சந்தேகம் இல்லை. பழிப்பிலா காஞ்சியின தன்னியல்பான் ஒரு பொழுதில் பகரில் கண்ணில் ஒழிப்பெரும் பாதகம் அனைத்தும் ஒழிந்து பெரும் துறக்கம் வீடுறுதல் உண்மையே. காஞ்சிபுரம் பழிக்கப்படாதது, காஞ்சிபுரத்துல தோஷமே இல்லை.
காஞ்சிபுரத்தை யாராலும் நோபடி கேன் கர்சிட், குற்றம் காண முடியாத காஞ்சிபுரம், அனிந்திதா. காஞ்சிபுரம் என்பது அனிந்தித்தை, குற்றம் கூற முடியாதவள் என்று பெருமானை போல அபகத பாப்மா, பாவம் சென்று காஞ்சிபுரத்தை தீண்டாது என்று அதனுடைய இயல்பை உணர்ந்து, உள்ளத்திலே உணர்ந்து ஒரு முறை அதனுடைய பெருமையை சொன்னாலும் வாய் திறந்து சொல்ல வேண்டாம், நினைத்து பார்த்தாலும், கண்ணில் என்றால் எண்ணில் நினைத்து பார்த்தாலும் ஒழிக்க முடியாத மகா பாதகங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தை உயர்வாக கருதுவதனாலும் கூறுவதனாலும் ஒழிந்து போகும். இவ்வாறு பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போவதனால அவர்கள் பெரிய சுர்க்கம் முதலிய இன்ப உலகங்களை அடைவதும், இறுதியிலே பெருமானுடைய திருவடியாகின்ற வீடு பெற்றினை அடைவதும் உண்மை என்று இங்கு பெருமான் கூறுகின்றார். பிறகு அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் எப்படிப்பட்ட இயற்கை வளத்தோடு கூடியது என்று மேற்கொண்டு ஒரு சில பாடல்களினாலே பெருமான் பெருமாட்டிக்கு கூறுவார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சவேஷா, சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.